பார்த்து வந்து லீடர்ஸ் வந்து எல்லாத்தையும் உண்மையிலேயே டாக்டர் வந்து பார்த்த உடனே ரொம்ப ஆச்சரியமாக கேட்டுருந்தாரு, ரொம்ப நல்லா செலக்ட் பண்ணிருக்கீங்கன்ட்டு. இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நாங்கள் வந்து வீட்டில் உட்காந்து பேசிருந்தோம். டாக்டர் இந்த மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட்ஸையும் வந்து ரைஸ் பண்ண மாதிரி லீடர்ஸையும் வந்து சொல்கிற அளவுக்கு வந்து யாராச்சும் பேசணும். எங்கள் வீட்டில் யாரும் வேற செகண்ட் தாட்டே வரல. எல்லாருமே டாக்டர் இளங்கோவன் வந்து சார் பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு வந்து ஏகப்பட்டதான் வந்து யூஸ்வலாக வந்து நான் தான் சொல்லுவேன். மற்றவங்களாம் யாரும் வந்து கேட்டுக்கிறேன் ஓகேவா அப்படின்வாங்க, கரெக்டாக இருக்குமாப்பா அப்படின்வாங்க, சரின்னுவேன். பட் உங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் வீட்டில் ஃபேமிலியில் எல்லாருமே வந்து அதை ப்ரப்போஸ் பண்ணி இன்னைக்கு வந்து கூப்பிட்டுருக்கோம். அதுக்கு தகுந்த டாக்டர் வந்து இந்த இதை வந்து ஃபங்க்ஷன் வந்து எந்த அளவுக்கு தப்பாக பண்ணுவீங்கன்றதுலாம் கூட ஒரு ஐயப்பாடு இருக்கும். பட் உங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு அப்படியே இல்லைன்னு சொல்லிட்டேன். அதுக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு டாக்டர் வந்து இந்த லீடர்ஸை வந்து உண்மையிலேயே அப்ரிஷியேட் பண்ணி அவங்களோட ரோலையும் வந்து அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்கணும்லாம் எல்லாத்தையுமே எக்ஸாம்பிளோட வந்து அழகாக வந்து சொல்லிட்டு போயிருக்கேன். அதனால் நாங்கள் தேர்ந்தெடுத்த வந்து சிறப்பு வந்து உண்மையிலேயே ஆக்ட் பர்சன் தான் வந்து மீண்டும் ஒரு முறை என்னுடைய சார்பாக பண்ணி சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். இந்த நேரத்தில் வந்து இந்த லீடர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டாக்டர்கிட்ட அதான் சொல்லிட்டு இருந்தேன், நல்லா அதை செலக்ட் பண்ணிருக்கீங்க. நாங்களாம் செலக்ட் பண்ணல டாக்டர், எல்லாமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பை ஓட்டிங் வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு. அப்ராக்சிமேட்டாக ஒரு 20 years பேக் வந்து நம்ம ஸ்கூலில் வந்து ஏவோடு சச்சிதானந்தன் ஒரு ஏவோ இருந்தார். அவர் வந்து எனக்கு வந்து ஸ்கூலில் டீச்சர். அவர் 30 ஒரு நாள் கேஷுவலாக நாங்கள் ஆரம்பித்தோம். இந்த மாதிரி லீடர்ஸ் எல்லாம் நம்ம ஏன் நாமளே வந்து சும்மா இவங்கதான் லீடர் இவங்கதான் லீடர் கை காமிக்கிறத விட எலெக்ட் பண்ணி பண்ணால் பார்க்கலாம் லீடர். அப்போதான் மேடம் வந்து ஸ்கூலுக்குள்ள வந்துருந்தாங்க. மேடம் வந்து எலெக்ஷன் நடத்தலான்னாங்க. நானே கூட டிஸ்ட்ரிக்ட் வந்து எலெக்ஷன்லாம் நடத்த முடியுமா, எல்லா பசங்களையும் வச்சு செய்ய முடியுமான்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் ஏவோ சாப்பிடும் மேடம் சேர்த்து கண்டிப்பாக பண்ணி ஆகணும். அன்னைக்கு ஸ்டார்ட் ஆனது இந்த எலெக்ஷன். ஏன்னா அந்த எலெக்ஷனில் வந்து கண்டிப்பாக லீடர்ஸாக வர்றதுக்கு ப்ரப்போஸ் பண்ணி வரவங்க ரியலாக வந்து அதுவும் இல்லாமல் இந்த டைம் வந்து மேடம் வைஸ் சேர்மன் 2 பேரும் வீட்டில் வந்து உட்காந்து பேசியிருந்தாங்க. எங்களாம் நம்ம உட்காந்து பேசும்போது அந்த லீடர்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க, யூஸ்வலாக எலெக்ட் ஆகி வந்ததுக்கு அப்புறம் தான் லீடர்ஸ் பொசிஷன் எடுத்து என்னன்னு சொல்லுவாங்க. பட் அந்த லீடர்ஸ் எல்லாம் கரெக்ஷன் என்னென்ன ஸ்கூலில் நாங்கள் செய்ய போகிறோம், என்னென்ன இருக்கு என்னென்ன இல்லை, எதை கரெக்ஷன் பண்ணி எதை இன்னும் நல்லா கொண்டு வரணுன்ற அளவுக்கு வந்து அப்பயே சொல்லி ஓட்டு வந்து கேன்வாஸ் பண்ணாங்கன்னு வந்து அது மேடம் வந்து ஒரு சில பாயிண்ட்லாம் நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டே பேசுவோம். அவங்க சொல்றதெல்லாம் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பாரு ஆக்சுவலாகவே நம்மகிட்ட டிஃபெக்ட் இருக்கு, இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து இவங்கெல்லாம் லீடராக வரதுக்கு முன்னாடியே வந்து நாங்களே அதை டிஸ்கஸ் பண்ண அளவுக்கு இந்த லீடர்ஸ்லாம் வந்து ரெப்ரசென்ட் பண்ணீங்க. உண்மையிலேயே வாய்ந்த லீடர்ஸை வந்து எலெக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நன்றி. அந்த மாதிரி செய்யணுன்ற ஒரு உற்சாகத்தோட வந்திருக்க லீடர்ஸ் உங்களுக்கு என்னுடைய சார்பாகவும் பள்ளி சார்பாகவும் பார்த்துட்டு